நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது ஆண்டவருமாகிய யாசுவா மேசியானாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் விளங்குவதாக. ஆமென். இந்த நாளிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 19 வரைக்கும் வாசிக்கும். சொல்லப்போனா இல்லை 26 வரைக்கும் கூட வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4:1-26 நிறைய காரியங்கள் இருக்குது, பார்ப்போம். பக்கம் 128. யோவானை பார்க்கிலும் யாசுவா மேசியா அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக ஆண்டவர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். யாசுவா மேசியா தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. யாசுவா மேசியா பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். யாசுவா மேசியா அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். யாசுவா மேசியா அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, உண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். யாசுவா மேசியா அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். யாசுவா மேசியா அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். யாசுவா மேசியா அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு யாசுவா மேசியா, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு யாசுவா மேசியா, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமென். Thank you, sister. God bless you. இந்த யோவான் சுவிசேஷம்
சுவிசேஷன்ல ஒரு விசேஷத்த ஒரு தனிப்பட்ட நடையிலே எழுதப்பட்டிருக்குது. நிறைய புதைபொருள்களை கொண்டதாய் காணப்படுகிறது. இங்கே பிதாவாகிய தேவனுக்கும் குமாராகிய மேசியாவுக்கும் இருக்கிற உறவை குறித்தும், மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பிணைப்பை குறித்தும் எல்லாவற்றை குறித்து இதுல ஆழமான நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதுல குறிப்பா இந்த 4ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். எல்லாமே முக்கியம் தான் இல்லைங்கள. 4ஆம் அதிகாரத்துல சில மகத்துவங்களை பார்க்கிறோம். அதனால என்ன பார்க்கறோம்னா, முதல்ல ஒவ்வொரு வருஷமா பார்க்கணும். யோவானை பார்க்கிலும் ஆண்டவராகிய யாஷோவா மேசியா அநேகம் பேரை சிஷ்யராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக ஆண்டவர் அறிந்த போது, ஆண்டவர் எப்பவுமே அவர் சொல்றத செய்யற புருஷன். நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் சொன்னதை செய்கிறவர். சொல்றாரு, செய்வார். செய்யறதுதான் சொல்லுவார். இவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி செல்ல டயத்துல என்ன கட்டளையிட்டாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 18ல இருந்து வானத்திலும் பூமியிலும் எனக்கு 47ஆம் பக்கம். 48ஆம் பக்கமா? 7 பிரதர். 47ஆம் பக்கம் 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாஷோவா மேசியா சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்க என்ன சொல்றாரு? அவளை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி கட்டளை எடுக்கிறாரு. இங்க நீங்க என்ன பண்றாரு? அநேகம் பேரை யோவான் 4ல அநேகம் பேரை அவர் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இதுதான் செய்யறாரு. இதுதான் பொறுமேறி போறப்ப தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுறார். இவர் செய்யறாரு. இவர் செஞ்சு சீஷர்களுக்கு அதை மாதிரியாக நியமிக்கிறத மாதிரியா காண்பிக்கிறார். நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க, எல்லாம் நான் செஞ்ச மாதிரி செய்யுங்கன்றார். இதை பரிசேயர் அறிந்த போது, பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள்? பரிசேயர் எல்லாத்திலுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க விரும்புவாங்க. இல்ல, பரிசேயர் எப்படிப்பட்டவர்கள்? ஒன்று கொரிந்தியர்ல லூக்கா 20ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 20 பாருங்க. 114ஆம் பக்கம் 20 23 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுமைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேறுகாரை அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போடுகிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள்.
அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தந்திரமுள்ளவர்கள். இதே காரியத்தை மத்த 22 என்ன எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. மத்த 22:18 பாருங்க. மத்த 22:18 34 பக்கம். யாஸ்வாமேசியா அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து. அங்க என்ன போட்டிருக்கு? தந்திரம். இங்கே துர்க்குணம். இந்த தந்திரமும் துர்க்குணமும் எங்க இருந்து வருது? வருது. அப்போ பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் பார்த்தா பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். யோவான் 8 43 பாருங்க. 139 பக்கம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவன் எப்பவுமே பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ இவன் ஆதில இருந்த மனுஷ கொலைபாதகன், இவன் தந்திரம் துர்க்குணம் உள்ளவன். அப்போ இப்படிப்பட்ட ஆவியை கொண்டிருக்கிறது இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? இந்த யோவான் 4 பாக்குறோம். பரிசேயர்கள் கேள்விப்பட்டதாக ஆண்டவர் இருந்த போது பரிசேயர் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? இவரு எப்படி யோவானை பார்க்கிறோம் அநேகரை இப்போ யோவானுக்கிட்டே இவங்க வந்தார். இவங்க எல்லாம் வந்தாங்க. யாரு? அப்போ அவங்ககிட்ட வரப்ப எப்படி வந்தாங்க? பாம்பு குட்டிகளே யோவான் கூப்பிடுறாரு. இவங்க வந்தது எப்படி வந்தாங்க? அதாவது மனம் திரும்பாம கள்ள மார்க்கமாய். அதனாலதான் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு யாரு? ஏதேன் தோட்டத்துல ஆதியாகமம் 3 பாக்குறோம். இதெல்லாம் விரியன் பாம்பு குட்டி. விரியன் பாம்பு தந்திரம் இருந்தது, குட்டிகளுக்கும் தந்திரம் இருக்கும். அதனாலதான் நீங்க பரிசேயர்கள் இதை கேள்விப்பட்டதாக ஆண்டவர் அறிந்த போது, எப்பவுமே பிசாசு ஒண்ணு செஞ்சான்னா அதுல ஏதாவது ஒரு காரியம் ஒரு நோக்கத்தை வச்சு செய்வான். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? யூதாயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். நம்ம இதை வாசிக்கிறப்ப மேலிருந்து வர வாசிச்சு போயிடுவோம். யூதாயாவுக்கு கலிலேயாவுக்கு நீங்க மேப் எடுத்துக்கோங்க. மேப் எடுத்து பாருங்க பின்னால. அடுத்தீங்களா? பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கா? சரி. இதுல யூதேயா எங்க இருக்கு? அது ஏதாவது ஒரு இது சொல்லுங்களேன். ஒரு இடம், பிரதானமான இடம். யூதேயான்றப்ப மெயினா நீங்க என்ன சொல்லணும்? எருசலேம். பெத்லஹேம் எதுல இருக்கு? அது கீழே இருக்கு. இப்போ
இந்த இடத்துல தான் இந்த இடத்து மேலதான் யூதயா கோத்திரம் இருக்குது. இந்த யூதயால இருந்து கலிலேயாவுக்கு போறாரு. எப்படி போறாரு? நேர சீகேம், சீகாரு, சமாரியா வழியா போய் போறாரு. பொதுவா யூதர்கள் இப்படி போக மாட்டாங்க. இவங்க எப்படி போவாங்கன்னா கிழக்கே போய் எரிகோவை தாண்டி இப்படி பெத்தானியா இந்த பக்கமா போய் தான் போவாங்க. ஏன்னா சமாரியர்கள் ஊர் வழியாய் அவர்கள் பிரவேசித்து போக மாட்டார்கள். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் லூக்கா 9வது அதிகாரம் எடுங்க. ஒன்பதாவது அதிகாரம் 51 இருந்து பாசுங்க. பக்கம் 95. பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியர்களுடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக் கொள்ளவில்லை. அவருடைய சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சமாரியருக்கும் யூதருக்கும் வெறுப்பு ஆகாது. அதுக்கு 54 பாருங்க. அவருடைய சிஷ்யராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சுத்தமா என்று கேட்டார்கள். நல்ல அழகா, ரொம்ப God bless you, ரொம்ப அழகா வாசிங்க. அந்த சித்தமா ரொம்ப அழகா, God bless you, சந்தோஷம். அந்த ஏற்ற இறக்கத்தோட வாசிச்சாதான் நம்ம இன்வால்மெண்டோட நம்ம அதுல ஊன்றியது பத்தத்தோட ஒன்றாயிடுறோம். அந்த அப்பதான் நம்ம அதோட அதோட சாராம்சம் அப்படியே இருதயத்துல பதியும். ரொம்ப அழகா வாசிங்க. God bless you sister. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். போறோம். நான் இதை சொல்றேன் ஏன்னா கொஞ்ச நேரத்துல பின்னாடி இந்த போஷணையா காமிச்சேன்றதுக்காக. இப்ப யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து போகாது. இந்த சமாரியர்கள் யாருன்னா கலப்படமான யூதர்கள். ஏற்கனவே கிமு 722 அசிரியர்கள் 10 கோத்திரத்தை சிறைபிடிச்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு 120 வருஷம் கழிச்சு, 120 ஏறத்தாழ பாபிலோனியர்கள் இவங்களே சிறைபிடிச்சு போயிட்டாங்க. யூதாவையும் இந்த 2 கோத்திரையும் சிறைபிடிச்சு போயிட்டாங்க. இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இதான் நம்ம 2 ராஜாக்கள் 17 வாசிக்கிறோம். இடைப்பட்ட யார் பிடிச்சு போனாங்களோ அத்திரிய ராஜா. அப்ப பிடிச்சு போய் என்ன பண்ணிட்டான், நீங்க 2 ராஜாக்கள் 17 பாத்தீங்கன்னா சிறைபிடிச்சுன்னு போய் அங்க வச்சுட்டு அங்க தன்னுடைய தேசத்தில் இருந்தவங்க எல்லாம் கொண்டாந்து இங்க குடியேற்றினான். எங்க சமாரியாவில குடியேற்றினான். எடுங்க அந்த போர்ஷன் பாருங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 490 பக்கம். ஆ 23 வாசிங்க. 491 பக்கம். 2 ராஜாக்கள் 17 23 யாவே தேவன் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள்.
இப்படியே இஸ்ராயேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ராயேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். சரி, அவர்கள் கொஞ்சம் இப்போ யார் இவங்கெல்லாம்? இல்ல யார் யாருன்னா செப்பர்வாயிம், ஆமாத்து, செப்பர்வாயிம் என்ன ஞாபகம் வருது? செப்பர்வாயிம் என்ன ஞாபகம் வருது? அடுத்த பக்கம் பாருங்க, 31 வருஷம் 17:31 மறந்துடலாமா? ஆவியர் நிபாகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வாயுவின் தேவர்களாகிய அத்ரமலேக்கும் அன்னமலேக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அப்போ இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அக்கினி பலி கொடுக்கிறவங்க, தேவ கட்டளைக்கு எதிராக செய்யறவங்க, பிசாசின் காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? சமாரியால வந்து குடியேறினாங்க. ஏன்னா இங்கே இருந்து சமாரியால இருந்த இந்த ஜனங்கள்லாம் போய் அங்க கொண்டு போய் வச்சான். வச்சுட்டு அங்கே இருந்து தன்னுடைய தேசத்திலிருந்து ஆட்களை கொண்டாந்து இங்க வைக்கிறான். ஆனா பாபிலோனியர்களும் பிடிச்சிட்டு போறப்ப சில ஏழைகள்லாம் விட்டு போறாங்க. நீங்க எரேமியால பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 2 நாளா 36 பாத்தீங்கன்னா தெரியாது. அது மாதிரி 2 ராஜாக்கள் 25 பார்த்தா தெரியும். சில ஏழைகள்லாம் விட்டு போறாங்க. இந்த ஏழைகள்லாம் யூதர்கள். ஆனா இவங்க இருக்கிறப்ப இங்க வந்தவங்க அவங்களும் கலப்படம் ஆயிட்டாங்க. இவர்கள் தங்கள் ஏன்னா இந்த 17 பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னு தெரியும். அது அவங்க வந்து தன்னுடைய தேவனுடைய கட்டளைப்படி செய்யல, அதையும் பண்ணாங்க, இதையும் பண்ணாங்க, கலப்படம் ஆயிட்டாங்க. அந்த தேசத்து ஜனங்கள் இங்கே வந்து தங்கி போது அவர்களுக்கு இவர்கள் தங்கள் குமாரர்களை கொண்டு குமாரர்களை கொடுத்து இந்த மாதிரி கலந்துட்டாங்க. அதனால திரும்ப வந்தப்ப அந்த பட்டியல் எடுப்பாங்க. அதுல வம்சாட்டனை தெரியாமலாம் அவெல்லாம் பஸ்கா பசி கூட விலகி வச்சாங்க. நீங்க இது எத்ரா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கலப்படம் ஆயிட்டாங்க. இப்படி கலப்படமானவங்க தான் சமாரியர்கள் அல்லது கெட்டு போன யூதர்கள், கலப்படமான யூதர்கள். இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? இந்த சமாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவன் என்ன கட்டளையிட்டாரு? என்னுடைய நாமம் வழங்கும்படி எந்த இடத்தை தெரிந்து கொள்றேன்றாரு? அங்கதான் ஆலயத்தை கட்டுற. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதே யாவே தேவனுக்கு கெரிசின் மலையில கெரிசின் சமாரியால இருக்குது, அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. கெரிசின் நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல இருக்கும். கெரிசின் இருக்கா? வேற இன்னொரு மேப்ல இருக்கலாம். இருக்கும். இருக்கு. இஸ்ரேல் கோத்திரத்தின் தேசப்படத்துல இருக்கு. இருக்கா? நம்பர் 11 அது கிட்ட இருக்கு. கெரிசின். இந்த கெரிசின் என்ன ஞாபகம் வருது? ஆசீர்வாதத்துக்குரிய மலை, மோசேயோட சாபத்துக்குரிய மலை எங்க வாசிக்கிறோம்? உபாகமம் 27 அதிகாரத்துல மோசே பத்தி சொல்றாரு. நீங்க உள்ள போறப்ப 6 கோத்திரங்கள் ஏபால் மலையிலும் 6 கோத்திரங்கள் கெரிசி மலை ஆசீர்வாதத்துக்கும் ஏபால் மலை சாபத்துக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப இதை பிடிச்சுக்கிட்டாங்க அவங்க. கெரிசி மலையில ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இங்கதான் தேவனுக்கு ஆலயத்தை பண்ண சொல்லி கலப்படமான யூதர்கள் இல்லையா, அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்க ஆலயத்தை கட்டினாங்க. ஆனால் அது பிறகு அதை வந்து யூதர்கள் இடிச்சுட்டாங்க. இவங்களை சண்டை இடிச்சுட்டாங்க. அதனால சமாரியர்களுக்கு யூதர்கள் மேல வெறுப்பு. அதனாலதான் லூக்கா 9 வருஷம் அது விட போறப்ப அந்த ஊராரோட ஏற்றுக்கொள்ள மனதா இல்லைன்னு. யூதர்களுக்கு சமாரியர் மேல வெறுப்பு. அவனுக்கு அந்த பக்கமே போக மாட்டாங்க.
பக்கமே போக மாட்டாங்க. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் அங்க வந்து பாலஸ்தீன் தான் இருக்குது. இப்ப இஸ்ரேல் தேசம் இருக்கு பாருங்க, இஸ்ரேல் இப்ப சண்டை நடக்குது. காசா பாலஸ்தீன்ல இஸ்ரேலுக்கு தான் சண்டை நடக்குது. இப்போ இந்த சமாரியா, இந்த பெத்லகேம் இதெல்லாம் வந்துட்டு யார் கையில இருக்கு? பாலஸ்தீனியர்கள் இருக்குது. தெரியுமா? ஹிஸ்டரியில இப்ப நியூஸ் எல்லாம் வாசிக்கிறப்ப தெரிஞ்சு போயிடும் எங்க இது பண்றாங்கன்ட்டு. பெத்லகேம்ல என்ன இருக்குது? பெத்லகேம்ல யார் பிறந்தாரு? ஆண்டவர் பிறந்தாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெத்லகேம்ல இருக்கிற கிறிஸ்டியன் பிரீஸ்ட் எல்லாம் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து பாலஸ்தீனர் கண்ட்ரோல்ல இருக்குது. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு வேதத்தின் மகத்துவத்தை அறியாததுனால அப்படி செய்யறாங்க. இப்ப இது வழியா கடந்து போக மாட்டாங்க. இப்பயும் யூதர்கள் தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன் இருக்குது. இவங்க யூதர்கள் ஒரு சில இடத்துக்கு தான் போவாங்க. யூதர்கள் அவங்க இடத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க இங்க வரலாம், ஆனா இவங்க அங்க போக மாட்டாங்க. தங்களுக்கே ஒரு கட்டுப்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே யூதர்கள் இந்த சமாரியா வழியா போக மாட்டாங்க. ஆனால் இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. யோவான் 4 வந்துருங்க. யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். யோவான் 4 வந்துருங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால். அது என்ன வேண்டியதா இருந்தபடியால்? அவர் ஆண்டவர் யாரு? ஒரு யூதன். யூதர்கள் பொதுவா சமாரியா வழியா போக மாட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன வேண்டி இருந்தபடியால் என்ன? இங்கிலீஷ்ல வாசிங்க யாரும். Now he had to go to Samaria. எதை காட்டுகிறது? He had to go to Samaria. ஆனா அவர்தான் அங்க செய்ய வேண்டியது. He had to go to Samaria என்ன அர்த்தம்? புறஜாதியாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சமாரியானா he had to go to Samaria. He had to go to Samaria என்ன அர்த்தம்? அந்த மக்களுக்கும் ரட்சிக்கப்படுகிறது. இங்கிலீஷ் சொல்றேன், தமிழ்ல வேண்டியதா இருந்தபடியால். ஏதோ அவசியமாக இருக்கு. மஸ்ட் வந்துருச்சு பிரதர்ங்க. அதை இதை காண்பிக்கிறது. தேவ சித்தம் அங்க செய்யணும் அப்படின்னு அது என்ன கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இங்கு மாத்திரமல்ல. இல்ல யோவான் 5:19 பாருங்க. அப்பொழுது யாஸ்வா மேசியா அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இப்ப 4:34 வாசிங்க. யாஸ்வா மேசியா அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சுத்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. போதும். அப்ப இது என்ன? போக வேண்டியதுன்றது பிதா அவருக்கு கொடுத்த கட்டளை. பிதா அவருக்கு கொடுத்த கட்டளை. அது வழியா போகணும். அதான் வேண்டி இருந்தபடியால். அவர் சாய்ஸே கிடையாது. என்ன கொஞ்சம் ஏற்கிறது கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல, ஏன்னா தெளிவாக நான் அழுத்தமாக சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை. வேண்டி இருந்தபடியால் he had to go. He had no other option. He had to go because the father had commanded him to do so. பிதாவாகிய தேவன் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அது வழியா போகணும். அப்ப போகிறதுனால என்ன பண்றாரு அவரு? அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. எங்க இருந்தது? எனப்பட்ட ஊர்ல.
சமாரியா சீகார் எனப்பட்ட ஊர்ல அந்த யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துல பக்கத்துல இருந்த அந்த இடத்துக்கு வர்றாரு. ரொம்ப முக்கியமானது. இந்த சீகார் என்பது என்னன்னா செக்கேம், அதான் சீகார் என்ற பெயர். செக்கேம் என்பது யூத பாஷைனா, சீகார் என்பது அது வேற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. சீகார் என்றால் என்ன அர்த்தம்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு அது சீகோர், அது வேற. சீகார்ன்றது என்னன்னா ஒரு அருவருப்பு உண்டாக்குறது, அல்லது ஒரு ஒரு குடிகாரன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி அர்த்தம். ஒரு அருவருப்பு, ஒரு உண்மை இல்லாத ஒரு அருவருப்பான ஒரு அதுதான் ஒரு நிலவரம். அதுதான் சீகார்ன்ற அர்த்தம் பாஷையில. ஏன்னா இது ஏன் இந்த பேரை வச்சாங்க? யூதர்களுக்கு அவங்க அருவருப்பா இருக்கிறாங்க. ஆனால் இதோட மூல பேர், இந்த இடத்துல பேர் என்னன்னா செகேம். சீகேம் அல்லது செகேம். சீகேம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆதியாகமம் 12 அதிகாரம் 6, 7 ரெண்டு பாருங்க. ஆமா, 12 அதிகாரம் 6, 7 பக்கம் 12. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். யாவே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான யாவே தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். சீகேம் எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கதான் ஆரம்பிக்கிறார். இந்த சீகேம் இன்னொரு முக்கியத்துவம். ஆதியாகமம் 33 அதிகாரம் 18, 19. ஆதியாகமம் 43 பக்கம் 33 அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் பாருங்க. 43ஆம் பக்கமா? ரைட். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேம் உடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ராயேல் என்று பெயரிட்டான். அங்க ஆதியாகமம் 12ல ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இங்கே அதே இடத்துல யாக்கோபு என்ன பண்றாரு? பலிபீடத்தை தொடுத்து கொண்டு என்ன சொல்றாரு? எல் எல்லோகே இஸ்ராயேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றால் தேவன், தேவன் இஸ்ராயேலின் தேவனே நம்முடைய தேவன், வேற தேவன் கிடையாது. இஸ்ராயலுக்கு இவர் தான் தேவன், இஸ்ரேலுடைய தேவன் தான் தேவன். இஸ்ரேல். இப்போ இந்த இடத்துலதான் சீகேம்ல தான் இன்னொன்னு நடந்தது. என்ன நடந்தது? அந்த யாக்கோபோட பொண்ணை அந்த சீகேம் அந்த ஒரு பையன் இது பண்ணதுனால அங்க உள்ளவங்களை விருப்ப சேதனம் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க போய் எல்லாரையும் வெட்டி போட்டுருவாங்கல்ல. 34 யார் போவாங்க, யார் வெட்டுவாங்க சொல்லுங்க? சிமியோன், சிமியோன், லேவி. அதனால யாக்கோபு ஆசீர்வாதம் கொடுக்குற 49 இடத்துல என்ன சொல்றாரு? பட்டயம் பாத்தீங்க. 49 அதிகாரம் 7வது வசனமா பாருங்க.
67ஆம் பக்கம். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ராயலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அப்போ அங்க யார்கிட்ட போய் சண்டை போட்டாங்க? சீகேம் ஊரார்கள். அவங்க யாரு? அவங்க எமோரியர்கள். அவர்கள் எமோரியர்கள். இப்ப இந்த இடத்துலதான் யாக்கோபு என்ன பண்றாரு? 48 அதிகாரம் 22 வசனமா பாருங்க. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிறீர்கள். ஆமா ஆமா 66. வாசிங்க. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையில் இருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான். இந்த இடத்துலதான் யாரு யாக்கோபு யோசேப்பு கொடுக்கிறார். இதுதான் ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7 சொல்றாரு. அப்ப இந்த இடத்துலதான் அந்த கிணறு இருக்குது. இந்த சீகேம் இடத்துல தான் கிணறு இருக்குது. இன்னொரு முக்கியமானது, இந்த சீகேம்ல ரொம்ப முக்கியம் அது யோசுவா 24 அதிகாரம் 1ல இருந்து பாருங்க. இருநூத்தி 99ஆம் பக்கம். பின்பு யோசுவா இஸ்ராயேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ராயேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தார். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். இதுக்கு பிறகு என்னென்ன சம்பவிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியும், வேத நிறைய வாசிச்சவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து 14 இருந்து 16 வரைக்கும் பாருங்க. ஆகையால் நீங்கள் யாவே தேவனுக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு யாவே தேவனை சேவியுங்கள். யாவே தேவனை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ என்றால் யாவே தேவனையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி யாவே தேவனை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. எப்படி யோசுவா கேட்கிறாரு, பிரதிஜை பண்ண சொல்லிக்கிறாரு. எப்படி எமோரியன் தேவனை எங்க நின்றுட்டு சொல்றாரு? சீகேம் நின்றுட்டு சொல்றாரு. சீகேம் தானே கூடி வர பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு. ஒன்னாவது பாக்குறோம். சீகேம்ல யார் இருந்தாங்க? அப்போ முதல்ல எமோரியன். அப்ப எமோரியர்கள் விட்டு போன அந்த சந்ததி எல்லாம் இருக்கும். அப்ப அவங்க தொழுத்து கொள்ள தேவையான சேவிக்க கூடாது, நீங்க எவ்வளவு பிரிஞ்சு வாங்க. முக்கியமா இந்த யோசுவாவை கொண்டு இங்க சொல்றார். சொல்லிட்டு அங்கே 32வது என்ன பாக்குறோம்? இஸ்ராயேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். பாருங்க, யோசேப்புடைய எலும்புகளை அடக்கம் பண்றாங்க. என்ன அர்த்தம்? யோசேப்பு முதல்ல ஆணை எடுத்து ஆதியாமத்தில் பாக்குறோம். கடைசி அதிகாரத்துல அதே மோசையை கொண்டு செய்யறாப்புல வெளியே எடுத்துன்னு வராங்க யோசேப்பின் அனுபவ. ஏன் இது செய்யறாரு? ஏன் இங்க கொண்டாந்து இங்க பண்றாப்புல? இவர் ஆபிரகாம் தொடக்கத்துல வந்து எமோரியரோட கையில தானே அந்த இதை வாங்கி அடக்கம் பண்ணுவாரு. இல்ல இங்க பண்றது சீக்கியம்ல.
சீகேமிலே கொண்டு வந்து ஏன் யோசேப்புடைய எலும்புகளை அடக்கம் பண்ணணும்? வாங்கினது ரைட்டு, ஏன் இங்க அடக்கம் பண்ணணும்? அவங்க பிதாக்கள் அடக்கம் பண்ண அந்த இடத்துல கொண்டு போய் பண்ணுங்கன்னு சொல்லி யோசிப்பா அங்கேயே சொல்லுவார்ல. ரைட்டு, பர்டிகுலர் சீகேம் ஏன் வாங்கினாருமா? யோசேப்ப தேவன் எதுக்காக எகிப்துல அனுப்பிச்சாரு? ஜீவரட்சணை. ஜீவரட்சணை செய்ய முடியும். ஆதி 45:5 வசனம். வாசிக்கிறது 61 பக்கம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ எகிப்தில போய் அடிமைப்பட்டிருந்த தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படிக்கு யோசேப்பை தேவன் ஏற்கனவே எகிப்துக்கு அனுப்புகிறார். எதுக்காக? ஜீவ ரட்சணை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு இங்க அனுப்புகிறார். ஆனால் இங்கே அந்த ஜீவ ரட்சணை செய்யும்படி அனுப்பப்பட்ட யோசேப்பின் எலும்புகளை சீகேமில கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த சீகேமில யோசுவா ஒரு பெரிய பிரதிஜையை பண்றார் எல்லாரையும் வச்சு. யோசுவாவை தேவன் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? மறைக்க போறப்போ என் சபையை நடத்தி கொண்டு போவதற்கு வேணும்னு சொல்லி அவர் தேவனை நோக்கி கேட்கிறாரு. கானான் தேசத்தை அழைத்து சென்று போகும்படி தேவன் யோசுவாவை அபிஷேகம் பண்ணினார். சரியா? அப்போ அந்த பழைய ஏற்பாடுல இந்த சீகேம் ஒரு முக்கியமான காமிக்கி. அதனாலதான் இந்த இடத்துல யோசுவா எல்லா கோத்திரங்களும் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு கடைசி அந்த புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல அந்த சீகேமில கொண்டு இந்த பிரதிஜை பண்ண வைக்கிறார். அதே போல அந்த யோசுவா அல்லது அந்த யாசுவா கானான் தேசத்துல கொண்டு போய் அவளை சேர்க்கும்படிக்கு ஜீவரட்சணை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருடைய எலும்பை சீகேமில் அடக்கம் பண்ணி அந்த சீகேமிலேயே இதை சொல்றா போல நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாய் நம்ம எல்லாம் பரம கானானுக்கு அழைத்து செல்லும்படிக்கு அதே சீகேமிலே வந்து இந்த இடத்துல இந்த காரியம் சொல்ல போறார். இங்கதான் ஒரு பண்டோரா பாக்ஸே ஓபனார். நீங்க முதல் 3 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா வெறும் யூதர்களை பத்தி தான். அந்நியர்களை கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதே இங்கதான். அதான் சொல்றாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கெரிசி மலையில தேவனை தொழுது கொண்டு வராங்க. இவங்களுக்கு தெரியல. அதான் இந்த சம்பாஷணை சம்பாதித்தையோட சம்பாதிக்க நீங்க பாருங்க, யோவா 4ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். இந்த ஸ்திரீ சொல்றா, நாங்க கெரிசி மலையில தொழுகிறோம், நீங்க எருசலேம்ல. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு யாசுவா மேசியா, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இதுவரைக்கும் நீங்களும் நாங்களும் என்ன பண்றோம்? நாங்க தெரிந்ததை தொழுது கொள்றோம், நீங்க தெரியாத தொழுது கொள்றீங்க. நாங்கன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவரோட சார்ந்திருக்கிறன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் யூத குலத்தை இருக்கிறாரு. ஆனா யூதர்கள் இருந்த அநேகர் அவங்களும் சரியா தொழுது கொள்ளல. அப்போ இந்த இடத்துல முக்கியமா வருது. இப்பதான் இங்க வந்து ஆண்டவர் அந்நியர்களை இழுக்கிறதுக்கான ஒரு சம்பாஷணையை துவக்கிறாரு. அது எங்க? கிணறுண்ட வந்து, அந்த கிணறு எங்க இருக்குது? சீக்கிரம்ல இருக்குது. அந்த கிணறுண்ட வந்துட்டு
அவர் எப்படி வர்றாரு? எருசலேம்ல இருந்து பிரயாணமா வர்றாரு. எருசலேம்ல இருந்து கலிலேயா சமாரியா வழி போறதுன்னா ஏறத்தாழ ஒரு 2 நாள் ஆகும். இவர் வரப்ப என்ன டைம்? 12 மணி, மத்தியானம் 12 மணி. மத்தியானம் 12 மணி. காலையில புறப்பட்டு 6 மணி நேரம் நடந்து வந்திருக்கிறார் போல இருக்கு. எப்படி வந்து அப்பாடா, தாகம். தாகம், தேவகுமாரனுக்கு தாகம். தாகம் மாத்திரம் இல்ல, பசி கூட இல்லையா? கண்டிப்பா. எப்படி தெரியும்? அது 34 வசனம். ஆ? 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். பசியுண்டார்கள். அப்போ போயிருக்கிறாங்க. போயிருக்கிறப்ப இவர் என்ன பண்றாருப்ப, அந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் போடுறது வரும். பொதுவா ஸ்திரீகள் தண்ணீர் போடுறது இப்பவுமே காலையில வருவாங்க. கிராமத்துல வழக்கம்லாம் அப்படிதான். மத்தியான நாள் உச்சியில வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வெயிலா இருக்கும். ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறது கூட எப்ப கட்டுவாங்க? காலையில இல்ல சாயங்காலம் முடிஞ்ச பிறகுதான். வெயில் வேலையெல்லாம் வரமாட்டாங்க. இன்னொன்னு ஸ்திரீகள் எல்லாம் வருதுன்னா கும்பலா வருவாங்க, கும்பலா போவாங்க. நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம இதுல ஊர்ல கூட கொழாடி சண்டை எல்லாம் தெரியும். கொழாடி சண்டை எப்படி வரும்? சண்டை எப்படி வரும்? அட்லீஸ்ட் 2 பேரான இருக்கணும். குடத்தை தூக்கிட்டு அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. சர்ச்சில் ஒரு அந்நிய பாஷை, இங்க வந்த உடனே இன்னொரு அந்நிய பாஷை. அப்படிதான் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வர? ஸ்ரீகள் கூட்டமா வருவாங்க, கூட்டமா போவாங்க. ஒண்ணு காலையில இல்ல சாயங்காலம். ஆனா மத்தியான வேலையில வரமாட்டாங்க பொதுவா. இன்னொன்னு அந்த காலத்து வழக்கத்துல என்னன்னா, பாரம்பரியத்தை சொல்றாங்க, ஸ்திரீகள்லாம் அப்படி வரப்ப, கணத்தண்டை வரப்ப, நிறைய இளம் பிராயர்கள் வரப்ப இந்த பூஜைகளை சிலர்லாம் வந்து அவளத்துல அவளை திருமணம் புரிவதற்காக தலைப்படுறதுக்கோட வருவாங்க. இந்த மாதிரி வழக்கங்கள் இருந்திருக்கு. அதுல நல்ல விதமான ஸ்திரீகள் வந்திருப்பாங்க, தகாத ஸ்திரீகள் வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலவரத்துல இங்க மத்தியான வேலையில வருகிறாள் ஒரு ஸ்திரீ மாத்திரம். ஆண்டவர் கரெக்டா 12 மணிக்கு தான் வராரு. ஏன் வராரு? ஏன் அப்ப வராருன்னா, அவருக்கு தெரியும் அவர் சிருஷ்டிகர்த்தர். அந்த நேரத்துல இந்த அம்மா ஒண்டிதான் வருவாங்க தெரியும். ஏன்? 4ஆம் வசனம், போக வேண்டி இருந்தபடியால் தேவன் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீர் போகும் அதுபடியா போகும். நாங்க ஒரு ஸ்திரீ அனுப்புவேன், ஒரு அந்நிய சமாரிய ஸ்திரீ அனுப்புவேன். இது மூலமா ஒரு பண்டர பாக்ஸ் ஓப்பன் ஆக போறது. இதெல்லாம் திட்டம், தேவனுடைய திட்டம். அவங்க போய் இந்த சீஷர்கள் போறாங்க. அந்த அம்மா வர கண்டிப்பா சீஷர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனா பொதுவா யூதர்கள்லாம் சமாரியர்கள் பார்த்தாலே, அதுவும் பரிசேயர்கள் அப்படின்னா பாரம்பரியம் வந்து சொல்றாங்க, பிராக்டிஸ் அப்படின்னா பரிசேயர்கள் இந்த சமாரியர்கள் வர பார்த்தா வீடு உள்ள போய் ஓஞ்சிடுவாங்க. அவனை பார்க்க கூட மாட்டாங்க. அவ்வளவு திமிர் பிடிச்சவங்க. இந்த சீஷர்கள் பார்த்திருப்பாங்க சமாரிய ஸ்திரீ வரப்ப. ஆனா இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க அப்படிதான் ஆண்டவரோட இருந்துட்டோம். அவன் இன்னும் மாறல. இல்லைன்னா அவங்கள இடைப்பட்டிருக்கலாம்ல. அவங்க என்ன நோக்கம்? என்ன? போய் சாப்பாடு வாங்கிட்டு வர. ஆனா தண்ணீர் மனு பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தா. இந்த ஸ்திரீயோட 7 முறை கவுண்டர் பண்றாரு இந்த அதிகாரத்துல. தாகத்துக்கு தா. இந்த அம்மா பாக்குறாப்புல, அதான் என்னடா அது? பொதுவா இவர் ரபிமார் வேற வேற. ஏன்னா ரபி தானே சொல்றாங்க. சாதாரண ஆளே நம்மளோட பேச மாட்டாங்க, நம்ம சமாரிய ஸ்ரீயோட. ரபிமார் எப்படி பேசுறது இல்லாம தான் தீட்டானா தீட்டாச்சே, நீங்க தண்ணி கேட்கிறாரு சொல்ற அந்த அம்மா.
நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்திட்டா என்று எப்படி கேட்கலாம்? இது ஆண்டவர் பிதாவின் கட்டளைய நிறைவேற்றுறதுக்காக முதல்ல ஒரு போக்கி போடுறாரு. அப்படி ஒரு சம்பாஷணை நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் எதுக்கு நம்ம பாடம்? நம்ம எங்க போனாலும் நம்ம என்ன பண்ண, யாரையும் ஒதுக்க கூடாது, வெறுக்க கூடாது. தேவன் யாரை வேணாலும் ரட்சிக்கலாம், தெரியும் அவர் திட்டம். எங்கெங்க நமக்கு சந்தர்ப்பம் நம்ம கொடுக்கிறதோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், அவரோட சம்பாஷிக்கணும். இந்த ஸ்திரீயை பார்த்து இவர் கேட்கிறப்ப அந்த அம்மா சொல்ற பதிலுக்கு இவர் வேற ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரத்தையும் ஒரு தாகத்தை கொடுக்க மரம் இல்லை. உங்க தெலுங்கு பைபிள்ல வரம்னு இருக்கா? ஆமா, தப்பு அது. சரி, அது ஈவினால் வரம் வருது. ஆனா ஈவே வரம்னு சொல்லக்கூடாது, ஈவுக்கு பிறகுதான் வரும். தமிழ்ல ஈவுன்னு இருக்கு, ஆனால் தெலுங்குல வரம் இருக்கு. வரம்ன்றது ஸ்டேஜ் 2, ஈவுன்றது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 வந்துதான் ஸ்டேஜ் 2 போக முடியும். அது ஈவு. தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார். பதில் எப்படி இருக்கு பாருங்க. இவர் கேட்டது என்ன? கிணத்து தண்ணீர். அந்த அம்மா கேட்டது என்ன பதில? எப்படி தீட்டாச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட கேட்டிருந்தனா உனக்கு நான் தண்ணீர் இல்ல, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். ஜீவ தண்ணீர், இந்த ஜீவ தண்ணீர் தான் வரும். புரியுதா விஜயாஸ்டர்? புரியுது. ஜீவ தண்ணீர் வரும். அப்போ ஜீவ ஈவு முதல்ல யாரு? ஆண்டவர். தேவனுடைய ஈவுன்றது பிரதான ஈவு இவர்தான். பொருந்தி இருக்கு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் பாருங்க. பக்கம் 252 பக்கம் 53 15 253 பக்கம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இது எதுல சொல்றாரு? எதனால சொல்றாரு? அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, வரங்கள் கொடுக்கிறாருல்ல. இல்ல, பவுல் இந்த கொரிந்தியர்ல எழுதுறாரு, இந்த அதிகாரத்தை முடிக்கிறப்ப தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு. எதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றாரு? 8ஆம் அதிகாரத்தை 9ஆவது கம்பைன் பண்ணி பாக்குறப்ப 8ஆம் அதிகாரத்துல எதை பத்தி பேசுறாரு? கொடுக்கிறது, கொடுக்கறத பத்தி பேசுறாரு. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் அதை பத்தி தான் பேசுறாரு. நிறைய பைபிள் வாசிங்கன்னா நல்ல தெளிவா நல்லதான் வாசிங்க 2 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரமும் கொடுக்கறத பத்தி பேசுறாரு. கொடுக்கறதுல பெரிய கொடுக்கறது எது? நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிறது. யோவான் 3:16 தாங்க. அது காட்டில பெரிய கொடுத்தல கிடையாது. பெரிய கொடுக்கறதுல எது? அதுதான் பெரிய கொடுக்கறது.
அதை இவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பக்கம் 251 பக்கம். நம்முடைய ஆண்டவராகிய யாக்கோபு மெசியாவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இது எந்த பின்னணியில் சொல்றாரு? நீங்க கொடுங்கன்றார். எல்லாரையும் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கறதுக்காக உற்சாகப்படுத்துறார். அப்ப 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா கொடுக்கறத பத்தி, தேவ காரியங்களுக்கு கொடுக்கறத பத்தி சொல்றாரு. சொல்லி அந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாரு? நீங்களாம் கொடுங்க. ஆனா ஏன்னா இந்த கொடுக்கறது எப்படி வருது? அவர் கொடுத்ததுனால் நாம் கொடுக்கிறோம். அவர் கொடுக்கிறோம்னா தாவீது சொல்றாரு, எங்க 1:29 ஜெபம் பண்றாரு, எல்லாம் உம்முடைய கருத்தில் வாங்கினோம், உமக்கு கொடுக்கிறோம், எல்லாம் உம்மாலே உண்டாயிருக்குது. ஞாபகம் அந்த ஜெபம் 1:29 வெள்ளி பொண்ணு. அப்ப எல்லாம் உம்முடைய கருத்து அவர் கொடுக்கறதுனால நம்ம கொடுக்கணும், நம்மதான் ஒண்ணு கிடையாது. அப்ப இது 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் பவுல் சொல்ற, என்கரேஜ் பண்றாரு, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஆனா இது எப்படி நீங்க கொடுக்குறீங்க? அவர் தேவன் தன்னுடைய குமாரனை உங்களுக்கு கொடுத்தனாதான் இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குது. அதை மறந்துடாதீங்க. அதனால தேவன் கொடுத்த அல்லது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, அந்த ஈவை கொடுத்ததுனால்தான் நான் அவருக்கு சோதனை பண்றேன். அதனால்தான் நமக்கு இந்த கொடுக்க முடியறது, இல்லைன்னா அது வந்திருக்காது. அப்ப அந்த ஈவு யாரு? ஆண்டவர். அதான் சமாரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர். ஏன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்? ஏன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்? இதை அவன் மூலியமா அப்ப எல்லாருக்கும் இதை நாம அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஏன் நான் உங்களிடத்துல கேட்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீ நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நான் யாரு அப்படின்றத, தேவனுடைய ஈவையும் நான் யாருன்றதையும் நீ அறிந்திருந்தால் நீ என்னிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். காரியத்தை தொடர்ந்து வாசிங்க, ஒரு வாரம் இதை பார்க்கலாம். அதுக்கான கேள்விகள் இருக்கா? எல்லாரும் புரிஞ்சதா? இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.